மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். கிளம்பியாச்சா? எடுத்துட்டேன் அத்தை. போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. ஏய் நில்லுங்கடி. குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு எதுக்கு இம்புட்டு துணி? தாரு, எங்க குலதெய்வம் கோயில் பக்கத்திலேயே மாசாணி அம்மன் கோயில் இருக்கு. அங்கன போய் புண்ணியமா போட்டு ஆத்தாரு மிளகா அரைச்சு தேய்ச்சா எங்களை பார்த்து வயிறு எறியவங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் எரியுமா. அதான் மிளகாயும் கொடுத்துட்டு இந்த புடவையும் அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு வரலாம்னு இருக்கோம். நீயே விடல பாயிர, உனக்கு என்ன பிரச்சனை? நீ இந்த மந்திரம் சூனியம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். சரி, உங்க குலதெய்வம் கருப்பண்ணசாமி, அவருக்கு ஒரு வேட்டி துண்டு போதும். நீ எதுக்கு இவ்ளோ துணி எடுத்துட்டு போற? ஏய், எங்க சாமி விஷயத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. எங்க குலதெய்வத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான துணி வாங்கி கொடுப்போம். நீ உன் வேலையை பாரு. இந்த கதிரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. அவளா ஒழுங்கு மரியாதையா வெளியே போ சொல்லு. ஏய், இவ மூஞ்சி எதுக்குடி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. பைத்தியக்காரி. நான் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிறேன். வாடி பார்கவி. என்னறிவு என்னமோ இடிக்கிற மாதிரி இருக்கே. தர்சா, அம்மாக்கு புடவை எடுத்துட்டு வந்துட்டோம். எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? சித்தி, டாக்டர் உள்ளதா இருக்காரு. ½ அன் ஹவர்ல வந்து பேசுறேன்னாரு. இந்த பிளட் டெஸ்ட், இசிஜி அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்களாம். இப்போதான் ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு போனாங்க. இன்னும் எதுவும் சொல்லல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. டாக்டர் அம்மாக்கு சரியாயிரும்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் மனசுல வச்சுக்க, வேற எதையும் யோசிக்காத, சரியா? தர்ஷினி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளும் வந்துருவா, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவரோட ஆட்டம் முடிய போகுது சித்தி. நிச்சயமா. ஆனா உங்க அப்பத்தாவை கூப்பிட்டு ஏதோ மண்டையை கழுவிருக்காரு. நேத்துலேருந்து நாங்க எதை கேட்டாலும் சொல்ல வராங்க, அப்புறம் அப்படியே சொல்லாம முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. சரி பார்த்துப்போம், எதனாலும் பார்த்து தானே ஆகணும். ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்காது. அம்மா மட்டும் எழுந்து வந்து கோர்ட்ல எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு வைங்களேன், எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். முதல்ல உங்க அம்மா வரட்டும், எழுந்து வந்துடட்ட நல்லபடியா. அதுக்கப்புறம் என்ன செய்யறியோ செஞ்சுக்க, அமைதியா இரு. அது வரைக்கும் நீ எதுவும் சொல்லிக்கிறாத. இதுல எல்லாமே இருக்குல்ல. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்காங்க? நல்லபடியா ஆயிட்டாங்கல? நாளைக்கு எல்லாம் சரியாயிடும்ல? மேடம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. என்ன சொல்றீங்க? இப்போதானே அம்மா ஓகேன்னு சொன்னீங்க. ஆமாப்பா சொன்னேன். ஆனா இப்போ போய் செக் பண்ணி பார்த்ததுல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். என் ரூமுக்கு வாங்க. கா, என்னக்கா இப்படி குழப்பி விட்டு போறாரு? எனக்கு ஒரே மண்டெல்லாம் சுத்துது. சரி வா, போய் பாப்போம் என்னன்னு. சரி வா. நீங்க உட்காருங்க சித்தி. சார், நீங்க சொன்னது வச்சுதான் நாங்க எல்லாம் நம்பிக்கையா இருந்தோம். இப்படி சொல்றீங்க? தம்பி, யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் வெளியே வச்சு எதுவும் பேச வேண்டான்னு உங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்வரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கண்ணு முடிச்சிருவாங்க. டாக்டர், எனக்கு ஒரு நிமிஷம் படபடன்னு வந்துருச்சு. எனக்கு இசிஜி எடுத்து பாருங்க.
அக்கா முழிக்கிறப்ப நான் மயங்கி கிடப்பேன் போல. டாக்டர், நாங்க அக்காவை போய் பார்க்கலாமா? வேண்டாம்மா, அவங்க கிட்ட இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்ப நீங்க போய் பார்க்க போனா அதனால அவங்களுக்கு அலர்ஜியோ இன்ஃபெக்ஷனோ வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப நாள் ஐசியூல இருக்காங்கல்ல, அதனால இம்யூனிட்டி ரொம்ப டவுனா தான் இருக்கும். இப்ப நீங்க வெளியே இருந்து உள்ள போனா சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். ஐயோ ஆத்தை, வேணாம் வேணாம், ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு நாள் தானே, நாங்க பொறுத்துக்கிறோம். அக்கா நல்லா ஆனே நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி நீங்க வெளியில கூட டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் இங்க நடக்கிறதெல்லாம் லீக் பண்றாங்கன்னு தெரியல. சோ நம்ம சைட்ல இருந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க, நாங்கெல்லாம் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டோம். நந்தினி, நான் மௌன விரதம். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டரா யோசிக்கிறத தாண்டி எங்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்கீங்க. நன்றியை தவிர சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நன்றி டாக்டர். மேடம், முதல்ல ஈஸ்வரி நல்லபடியா கண் முழிச்சு வரட்டும், அதான் எனக்கு தேவை. ஒரு டாக்டரா மட்டும் இல்ல, ஒரு மனுஷனாவும் எனக்கு திருப்தி தரக்கூடிய விஷயம். சரி டாக்டர், பூர்ண நம்பிக்கையோட வந்தோம், அதே மாதிரி நல்ல வார்த்தை சொல்லிவிட்டிய. நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஈஸ்வரி மேடம் உங்க கூட சேர்ந்து நடந்து வருவாங்க, ஹெல்த்தியா. தேங்க்ஸ் டாக்டர். நான் வெளியே. ஓகே, சரி வாரங்க. ரொம்ப நன்றி. வாங்க. நீங்க இங்க உட்காருங்க சித்தி. நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நான் என்னத்தம்மா உங்களுக்கு செஞ்சேன்? தீயில வந்து சாம்பலா போற கட்டை போறதுக்கு முன்னால 4 நல்ல காரியம் பண்ணிட்டு போவோமே. நீ வயிற்று பிள்ளைக்காரி, உனக்கு ஒருவேளை சோறு போட முடிஞ்சிச்சு இல்ல, அதுதான் எனக்கு சந்தோஷம்மா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ என்ன யோசிக்கிறியோ அதைத்தான் உன் பிள்ளையும் யோசிக்கும். நல்லதை மட்டும் நினைமா, சரியா? உனக்கு ஒரு நல்ல புருஷன் வச்சிருக்காம்மா. ராவெல்லாம் ஒன்னையே சுற்றி சுற்றி வந்தாம்மா. அந்த பையன் உறங்கவே இல்லை.